இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது பிக் பேங் என்பதை நீங்கள் அறிவீங்க. இந்த பிக் பேங் பற்றி பல தவறான கருத்துக்களும் உண்டு. அதனை உடைப்பது தான் இந்த வீடியோவின் நோக்கம். முதலாவதாக, இந்த பிக் பேங் மிக சிறிய ஒரு அணு அளவிலான பொருளிலிருந்து தான் இந்த மிக பெரிய பிரபஞ்சமும் வந்தது என்று பலரும் தவறாக கருதி கொண்டிருக்கின்றாங்க. விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறாங்க என்று சொன்னாக்கா, அணு அளவிலான மிகவும் டென்ஸான, அதாவது அடர்த்தியான, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வெப்பமான ஒரு பொருள் வெடித்து சிதறி ஒரு எக்ஸ்பென்ஷனை ஏற்படுத்தி யூனிவர்ஸை ஏற்படுத்தியது என்று சாதாரண வேர்ட்ஸில் அவர்கள் கூறுறாங்க. இதனை நம்ம புரிந்து கொண்டிருப்பது என்னவென்றால், அணு என்றால் சாதாரணமாக நம்ம ஃபிசிக்ஸில் அறிந்துள்ள மிக சிறிய அணு என்று, அந்த அளவில் இருந்த யூனிவர்ஸ் இவ்வளவு பெரிதாக எப்படி வந்தது என்று. அணு என்று அவங்க கூறுவது உண்மையிலேயே நாம் நினைக்கும் அணு அல்ல. அணு மாதிரி கம்பேக்டாக, மிகவும் நெருக்கமாக இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன பொருட்கள் உள்ளனவோ அந்த பொருட்கள் அப்பொழுது நெருக்கமாக இருந்தன. அவற்றுக்கு இடையிலான ஸ்பேஸ் மிக 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 குறுகியதாக இருந்தது. இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் இப்பொழுது கூட நம்ம மிக 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 சுருக்கி கொண்டு வந்தால், அந்த ஸ்பேஸையே இல்லாமாக்கி விட்டால் என்ன நடக்கும் என்றால், மிக சிறியதாகத்தான் வந்துவிடும். இருப்பதை விட சிறியதாக. அது எவ்வளவு சிறியது என்று நம்மளால் கூற முடியாது. அணுவளவில் இருந்தது என்று கூறுவது ஒரு கம்பேரிஷனே அன்றி உண்மையான அணு அளவு அல்ல. ஆகவே இதுதான் மிக முக்கியமான பிக் பேங் தொடர்பான ஒரு தவறான புரிதலாக இருக்கின்றது. சைஸ் என்பதை விஞ்ஞானிகள் ஒருபோதும் கூறவில்லை. அவர்கள் சாதாரண மொழிநடையில் சைஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாலும், அந்த பிக் பேங் தோன்றிய அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில், ஸ்பேஸ் அண்ட் டைம் என்றால் அது தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை என்பது உண்மை. அது இன்ஃபினிட். அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் இப்போ அந்த பொருட்களுக்கு இடையிலான இடைவெளி, அதாவது ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னும் ஒரு நட்சத்திரத்திற்கு சொல்ல முடியாத அளவு இடைவெளி இருக்கின்றது தானே. அந்த இடைவெளி இருக்கவில்லை. அந்த இடைவெளி அணுவளவில் நாம் சுருக்கினால் எவ்வளவு குறையுமோ அப்படி குறைந்திருந்தது. ஆகவே இடைவெளி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் இருந்தன என்பதுதான் இந்த பிக் பேங் எவ்வாறு உருவாகினது, பிக் பேங்கின் போது எவ்வாறு நிலைமை காணப்பட்டது என்று விஞ்ஞானிகள் கூறுவதற்கான உண்மையான விளக்கமாகும். அந்த பொருள், அந்த பொருள் என்றால் அது ஒரு பொருள், ஒரு ஸ்பேஸினுள் ஒரு பெக் பண்ணப்பட்ட பொருள், ஒரு பொது செய்யப்பட்ட மாதிரி ஒரு பொருள், ஒன்றில் அடங்கப்பட்ட ஒரு பொருள் என்று நாம் கருதவே முடியாது. அதனை அடக்குவதற்கு ஒன்றுமே இருக்கவில்லை. இப்பொழுது நாம் ஒரு ரூமில் சில பொருட்களை அடக்கிவிடலாம், ஒரு பெட்டியில் சில பொருட்களை அடக்கிவிடலாம். அப்படி அதனை கொண்டுதான் நாம சைஸ் என்ற ஒரு விடயத்தை நம்ம கருதுகிறோம் அல்லவா. ஆனால் இந்த பிக் பேங்கை பொறுத்தவரையில் அந்த காலத்தில் இருந்த இந்த பிரபஞ்ச பொருட்கள் எல்லாமே அதனை அடக்குவதற்கு கொண்டு இருக்கவில்லை. இருந்தால் அதுவும் ஒரு பொருளாக அல்லவா இருக்க வேண்டும். அந்த பொருட்களை அடக்கும் பொருள் ஒன்று இருக்கவில்லை. இப்போ ரூம் என்று நாம் கூறுகிறோம், அது ஒரு பொருள். அந்த ரூமுக்குள்ளே இன்னொரு பொருட்களை நம்மளால் அடக்கி வைக்கலாம். ஒரு பெட்டி என்று நம்ம கூறுவது ஒரு பொருள், ஒரு அலுமாரி என்று கூறுவது ஒரு பொருள் தானே. அந்த பொருட்களுக்குள்ளே தான் ஏனைய பொருட்களை நம்ம அடக்கி வைக்கிறோம். ஆனால் இந்த பிக் பேங் ஏற்பட்ட அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் என்பது ஒரு பொருள் அல்லவே. ஆக ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான் இருந்தது அந்த பொருட்கள் எல்லாம். அந்த பொருட்களுக்கான இடைவெளி ஸ்பேஸ் அண்ட் டைம் குறுகியதாக இருந்தது. இதுதான் இந்த பிக் பேங் அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் காலகட்டத்தில் இருந்த நிலைமை. பிறகு அது மிகவும் அடர்த்தியாக இருந்தது. அந்த வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது, அதனை மெஷர் பண்ணவே முடியாது. அடர்த்தியாக இருந்தது தானே. அது தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அடர்த்தியை தாண்டி விட்டது. அது மாதிரி தானே வெப்பமாக இருந்தது தானே. வெப்பம் என்ற அந்த நிலைமையும் தாண்டி விட்டது. அதனால் அது எக்ஸ்பெண்ட் ஆக தொடங்கியது, மெல்ல மெல்ல எக்ஸ்பெண்ட் ஆக தொடங்கியது. ஆகவே அது வெடித்து சிதறவில்லை. பிக் பேங் என்பதில் வெடிப்பு என்பது தவறானது. வெடித்து சிதறவில்லை, எக்ஸ்பெண்ட் ஆக தொடங்கிவிட்டது. பொருட்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாக தொடங்கிவிட்டன. ஆகவே சிறியதான பொருட்கள் பெரிதாகி கொண்டே வந்தன. உண்மையில் பொருட்கள் பெரிதாகி கொண்டு வரவில்லை. அந்த பொருட்களுக்கு இடையிலான ஸ்பேஸ் ஏற்கனவே இருந்தது. அதுதான் தூரமாகி கொண்டே வந்தது. அதனால் தான் நட்சத்திரங்கள், கெலக்சிகள், சூரியன்கள், கிரகங்கள் ஒன்றை விட்டு ஒன்று தூரமாகி கொண்டே சென்றன. இதுதான் பிக் பேங் நடந்ததுக்கான சரியான விளக்கமாகும். ஆகவே அந்த பிக் பேங் காலகட்டத்தில் என்ன பொருட்கள் எல்லாம் அடர்த்தியாக இருந்தது என்றால் பெக் பண்ணப்பட்டு இருந்தது என்று நாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு தவறான கற்பிதமாகும். மற்றது,
அதை பிக் பேங் நடந்த உடனேயே பொருட்கள் இவ்வாறு அதாவது பொருட்கள் என்று நாம் கூறுவது கேலக்சியில் உள்ள நட்சத்திரங்கள் இவை இவ்வாறு இடைவெளியை விட்டு விலகிக்கொண்டே சென்ற போது அவை மிக பெரிதாகத்தான் இருந்ததாம். ஆகவே அப்பொழுது நிறைய சுப்பனோவாக்கள் ஏற்பட்டு ஏனென்றால் பெரிதாக நட்சத்திரம் இருக்கும்போது அதன் வாழ்நாள் குறைவாக இருக்கும், அது அழிந்துவிடும். அழிந்தால் ஒரு சுப்பனோவாகத்தான் அழியும் மிகப்பெரிய நட்சத்திரம் என்றால். சுப்பனோவாக்கள் ஏற்பட்டு அந்த சுப்பனோவாக்களில் மீதியாக இருந்தது அந்த ஸ்டார் டஸ்ட், அதனை பயன்படுத்தி தான் இப்பொழுது உள்ள நட்சத்திரங்கள் உருவாகியுள்ளன, சூரியன் உட்பட. இது இன்னும் ஒரு வீடியோக்கான தலைப்பாக அமையலாம். ஆகவே இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தியது விடயம் என்னவென்றால், பிக் பேங் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அது ஒரு சைஸ் என்பதை நம்ம மெஷர் பண்ண முடியாது, அதற்கு ஒரு சைஸே கிடையாது. அது மிகவும் காம்பேக்டாக மிகவும் நெருக்கமாக அந்த பொருட்கள் இருந்தன, அந்த மாஸ் இருந்தது என்பதுதான் சொல்ல வருவது. அணு அளவு என்று சொல்ல வருவதன் அர்த்தமும் அதுதான் என்பதுதான். ஆகவே பிக் பேங் தொடர்பாக ஒரு முக்கியமான வீடியோவை நாம் கொண்டு வந்தோம். இது மாதிரியான அஸ்ட்ரோனமியில் காணப்படும் விஞ்ஞானத்தில் காணப்படும் தவறான புரிதல்களை விளங்கப்படுத்தும் எளிய வீடியோக்களை தொடர்ந்தும் இந்த சேனல் கொண்டு வரும். எனவே எம்முடன் இணைந்திருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.